இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன சிம்டம்ஸோட அவங்க வருவாங்க? பெயின்ஃபுல் பீரியட்ஸ், அன்பேரபிள் பெயின். நம்பர் 2, ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எங்களுக்கு இருக்கும். இவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அண்ட் இவங்களுக்கு மோஷன்ஸ் போகும்போது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வலி. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக எனக்கு இருக்குது, எனக்கு மோஷன்ஸ் பாஸ் பண்ணும் போதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எங்கெங்கே டெபாசிட் ஆகுதோ அந்த பிளாடரில் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் தரும். ஸோ பிளாடர் சிம்டம்ஸ் அப்படின்னா யூரினரி ப்ராப்ளம் தரும். ஸோ இது எங்கெங்கே டெபாசிட் ஆகுதோ அந்த ப்ராப்ளம் இது தரும். சில நேரத்தில் யுரேட்டர் அப்படின்னா ஒரு பைப் ஒன்று போகும் கிட்னிலேருந்து பிளாடருக்கு, ஒரு பைப், அதான் யூரின் கேரி பண்ணும். அங்கே போய் அது டெபாசிட் ஆகி சில நேரத்தில் ஹார்டாக ஆகி நாடியூல் மாதிரி ஆகி அதை போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்படி இருக்கும்போது தயவு செய்து டாக்டர்கிட்ட போங்க.